ஹலோ கைஸ், இன்றைக்கி மகாநதியில் என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிஸ் பண்ணிங்கன்னா வருத்தப்படுவீங்க. எனக்கு என்னடி தெரியும் உங்கள் அப்பா எப்படி என்னை ஏமாற்றுறணும், அதுக்குன்னு நான் என்ன அப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கு ப்ரூஃப் இல்லாமல் நான் எடுத்து வச்சுப்பேன். அப்புறம் எப்படி நீங்கள் பிறந்தீங்க அப்படின்னு சொல்லி காவேரியை கேட்குறாங்க. என்னம்மா நீ கல்யாணம் பண்ணது ஒரு ப்ரூஃப் கூட வச்சு இல்லாமல் இருக்க சி அப்படின்றாங்க. ஏன்டி என்கிட்ட கோச்சிக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய், அத்தை நல்லா யோசிச்சு பாருங்கள் அத்தை, உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருக்கும் அத்தை. இல்லைப்பா, எனக்கு அவர் எதுவும் பதிவு பண்ண மாதிரி ஞாபகமே இல்லை அத்தை. இந்த பெருசாக செட்டுலாம் போட்டிருக்க மாட்டாங்க, சும்மா கையெழுத்து போகிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைப்பா, கல்யாணம் ஆனதே எங்களுக்கு கோவிலில் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னம்மா நீ இப்படி பண்ணுற, கொடைக்கானல் அப்புறம் அது எப்படிம்மா கல்யாண ஃபோட்டோ வந்துச்சு, அப்புறமா ஆதாரமாக ஃபோட்டோ கேட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ தான் பசுபதி எடுத்து தூக்கி போட்டானே அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா அவங்க பாட்டி, நீங்களும் என் பேரன் தான், பட் ஏன்னா என்னால் உங்களை கொஞ்சவும் முடியல, விரட்டவும் முடியல, அதுக்கு சாரதா கஷ்டப்படுறதையும் என்னால் கண்ணால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த 2 பசங்கள்ட்ட புலம்புறாங்க. அதை காவேரி நின்று பார்க்குறாங்க. இந்த பாட்டி பார்த்தியா டபுள் கேம் ஆடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விஜய், உன் ஃபீலிங்ஸ் வேறு அவங்க ஃபீலிங்ஸ் வேறு, வீடு பாவம் பார்த்துட்டு போட்டோம் அப்படின்றாங்க விஜய். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அழுகுது இவங்க பாட்டி பேசும்போது. அதுக்கப்புறம் நீ ஏமா அழுகுற, விடுமா பார்த்துக்கலாம், அந்த பாட்டியை பாருங்களேன், நான் என்னென்னு கேட்குறேன் அப்படின்னாங்க. வேணாம் கம்முனு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா இந்த மனுஷன் பண்ணது என்னால் ஏற்றுக்கவே முடியல, நான் என்னோடய கல்யாண நகையெல்லாம் வச்சு அடமானம் வச்சு நான் எப்படியே வீட்டை மூட்டேன், அது தெரியாமல் இவங்க மட்டும் வந்து ஷேர் வேணுமா, அவன் ஷேர் அப்படின்றாங்க. விடுங்க பார்த்துக்கலாம், இப்போதைக்கு நம்மளுக்கு கோர்ட்டுக்கு போனால் நம்மளுக்கு கிடைக்கிறது கிடைக்காம போயிடும், நம்மளுக்கு கிடைக்குமானே டவுட்டு தான். நீங்கள் எங்கள் அப்பா பற்றியே ரொம்ப இதுவாக நினைக்கிறீங்களா விஜய் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா எல்லோரும் மாற்றி மாற்றி யோசிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணலான்னு, ஒரே வழி பேசி சமாதானம் ஆகுறதான் அப்படின்னு விஜய் யோசிக்கிறாரு. அடுத்து என்ன பண்ணலான்னு தான் நம்ம யோசிக்கணும், நடந்து முடிஞ்சதை பார்த்துக்கலாம், எல்லாம் நல்லதுக்குன்னு நினச்சிக்கோங்க, எனக்கே இப்படியெல்லாம் நடக்கணும்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாட்டி தாத்தா சித்தி எல்லாம் ஒரு கூட்டணி போகிறாங்க. இது எப்படியே பிரிக்கணும் கூட்டணியா, இல்லைனா நமக்கு தலை உருணும் அப்படின்றாங்க. அப்புறம் போய் பேசுகிறாங்க, அவங்க பாட்டி கோச்சிக்கிறாங்க, என்னென்னமோ நடக்குது. மற்றதெல்லாம் தெரிஞ்சுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபுல் எபிசோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு கமெண்ட்லேயே சென்ட் பண்ணுறேன். நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் மட்டும் பண்ணி எபிசோடை ஃபுல்லாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பாய், டாட்டா.